இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஒவ்வொன்றா இலையை பிச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, புளி, காயப்பொடி, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ வந்து முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு குக்கரில் இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், துவரம்பருப்பு, பூண்டு இத்தனையும் போட்டு ஒரு 4-5 விசில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம காஞ்ச மிளகாய் போடுறோம். கூடவே கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம இதோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பச்சை மிளகாயையும் நம்ம கீரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் உப்பு போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் நம்ம சாம்பார் தூள் போடுறோம். சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் புளி தண்ணி ஊற்றலாம். என்கிட்ட புளி பேஸ்ட் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் புளி பேஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சாம்பார் இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்கலாம், தேவைக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இறக்கி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வீட்டில் குழந்தைங்க தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.